இந்த வயசான பாட்டி வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கடி சண்டை போடுறதுனால அவங்களோட சொந்த பையனை இருந்துட்டு அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இதை கேட்டு இவங்க மனசொடிஞ்சு வாழ்க்கையை வெறுத்துறாங்க. இவங்க இந்த ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு போட்டோ எடுக்கலான்ட்டு ஸ்டுடியோக்கு போறாங்க. அங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு 30 வயசு கம்மியாகி பாட்டியா இருந்தவங்க பியூட்டியா மாறிட்டாங்க. இவங்க பையன் அவங்க ஃபேமிலி எல்லாம் இவங்களை கான்டாக்ட் பண்ணலான்ட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க இருந்துட்டு தனியா வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளவு வருஷமா அவங்களுக்கு நீ எதுவுமே பண்ணிக்கல. அதனால பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. எதிர்ச்சியா அவங்களோட பேரனை ஒரு நாள் மீட் பண்றாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவங்களோட டீமுக்கு ஒரு லேடி சிங்கர் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கூடயே கொஞ்ச நாள் டிராவல் பண்றாங்க. இவங்களே எதிர்பார்க்கலைங்க இவங்க டீம் இருந்துட்டு அந்த ஊர்லயே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடிக்கடி நிறைய ஊருக்கு போயிட்டு கான்சர்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பேரனுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல இவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிளட் குரூப் பாத்தீங்கன்னா இவங்க பாட்டிக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா இவங்க ஒரு டைம் பிளட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பழைய உருவத்துக்கே மாறிடுவாங்க. இவங்க பையன் உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் இவங்க கிட்ட உங்களுக்கு நீங்க பிடிச்ச மாதிரியே வாழுங்க, நீங்க எங்களுக்காக எதுவும் கஷ்டப்பட வேணாம், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அப்படிங்கிறான். இவங்க எதை பத்தியுமே யோசிக்காம உங்க பேரனுக்கு பாத்தீங்கன்னா பிளட் கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. உள்ள யாருக்கெல்லாம் பாட்டினா ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்டின கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.